ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷுகு டிவி லாக். உங்கள் குழந்தைக்கு ஆதார் அட்டை வாங்கலையா? அப்போ கண்டிப்பாக நான் போட்டிருக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே உபயோகமாக இருக்கும். வாங்க இப்போ போகலாம். நாங்கள் இப்போ நியர்பை போஸ்ட் ஆஃபீஸுக்கு தாங்க போயிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங்கே போயிட்டு ஒரு டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு அண்டு குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. இந்த 2 விஷயமும் உங்கள் கூட எடுத்துகிட்டு போகணுங்க. அப்புறம் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா, கீழே சிக்னேச்சர் வெரிஃபை அப்படின்னு ஒரு டிக் மார்க் இருக்கணும். க்ரீன் கலரில் இருக்கணுங்க. அது கண்டிப்பாக மஸ்ட்டு. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி பர்த் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த இடத்துல க்ரீன் கலர் சிக்னேச்சர் வெரிஃபை நாட் வெரிஃபைன்னு தாங்க இருக்கும். அதுவும் கொஸ்டின் மார்க் பண்ணி எல்லோ கலர் பாக்ஸில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் நியர்பை இ-சேவை மையத்தில் போயிட்டு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தாங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுவும் க்ரீன் ஷீட் இல்லைனா லேமினேட் பண்ணது தாங்க நீ எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் தாங்க எழுதணும். அதுக்கப்புறம் பாப்பாவோட ஃபுல் நேம் எழுதுங்க. கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அது தப்பு இல்லாமல் எழுதுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேர் ஆஃப் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் கூட போயிருக்கீங்களோ, அப்பா போனால் அப்பாவோட நேம் தாங்க அங்கே வரும். அம்மா போனால் அம்மாவோட நேம் தாங்க வரும். அவங்களோட ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் டீட்டெயில்ஸை யார் போயிருக்கீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸில் இருக்கிறத அட்ரஸ் காலமில் எழுதிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா மொபைல் நம்பர், கரெக்டான மொபைல் நம்பரை கொடுங்க. பிகாஸ் எல்லா மெசேஜஸும் அதுக்கு தான் வரும். ஸோ நீங்கள் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்கன்னா சிக்னேச்சர்னு ஒரு காலம் இருக்கும். சிக்னேச்சர் பண்ணிவிட்டு அந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவர் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிப்பார். அதுக்கப்புறமா இந்த ஃபார்மேட்டையே ரொம்பவே ஈஸியாக வீட்டுக்கே வந்து கூட பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு, அதாவது ரொம்ப சின்ன குழந்தை 6 மாதத்துலேருந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வீட்டுக்கே வந்து கூட பண்ணுறாங்க. அது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ibbboonline.com அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணிங்கன்னா ஒரு 3 காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்வீஸ் ரிக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே IPPB கஸ்டமர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா சைல்ட் ஆதார் என்ரோல்மெண்ட் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நேம், அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன மென்ஷன் பண்ணணுமோ, ஆதார் அப்டேட் பண்ணணும் ஆதார், ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணால் ஃபோன் நம்பர், அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆக்சுவலி ஃபோன் நம்பர் அதில் பண்ண மாட்டாங்க, டேரெக்டாக தான் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதும் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. வித்தின் 1 வீக்கில் வீட்டுக்கே வந்து குழந்தையோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அப்ளிகேஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க.